முதல்வர் விஜய் விதித்த கெடு, உடனே வேலையை முடிக்கணும், அதிகாரிகளுக்கு பரந்த உத்தரவு. தமிழகத்தின் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளை அடுத்த 6 மாதங்களுக்குள் சர்வதேச தரத்திற்கு உயர்த்தும் வகையில் தூய்மை மற்றும் பசுமை திட்டங்களுக்கு முதலமைச்சர் விஜய் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். கடந்த ஆட்சியில் தனியாக அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருந்த நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையை தற்போதைய தாவேக ஆட்சியில் முதலமைச்சர் விஜய் தனது நேரடி பொறுப்பில் எடுத்துக் கொண்டுள்ளார். இந்த முடிவு நகர்ப்புற மேம்பாட்டிற்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிப்பதாக பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற நகராட்சி நிர்வாகத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அதிகாரிகளுக்கு பல முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கினார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகளில் தூய்மை பணிகளை அடுத்த 6 மாதங்களுக்குள் உயர்ந்த தரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்காக உள்ளாட்சி அமைப்புகளின் ஆணையர்கள் முதல் வார்டு அதிகாரிகள் வரை அனைவரும் தினசரி காலை கள ஆய்வு செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. சாலைகள், பொது இடங்கள், கட்டிடங்கள் ஆகியவற்றில் குப்பை, கட்டிட கழிவு, சுவரொட்டிகள் இருந்தால் உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தூய்மைக்கு இணையாக பசுமை திட்டமும் முக்கிய இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சாலைகளின் இருபுறங்களிலும் சென்ட்ரல் மீடியன்களிலும் பெருமளவில் மரக்கன்றுகள் நடவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களை பசுமையாக்கி மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது இதன் நோக்கமாகும். மேலும் குப்பை மேலாண்மையில் புதிய அணுகுமுறையை செயல்படுத்த முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். வீடுகளிலேயே மக்கும் குப்பை, மக்காத குப்பை என பிரித்து சேகரிக்கும் முறையை கட்டாயமாக்க வேண்டும். சேகரிக்கப்படும் குப்பைகளை ஒரே இடத்தில் கொட்டுவதை தவிர்த்து மறுசுழற்சி செய்வதற்கும் அறிவியல் முறையில் அழிப்பதற்கும் முறையான திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்றார். பொதுமக்களின் அன்றாட வாழ்வோடு நெருக்கமாக தொடர்புடைய இந்த திட்டங்களில் எவ்வித அலட்சியமும் அனுமதிக்கப்படாது என்றும் முதலமைச்சர் விஜய் தெளிவாக எச்சரித்துள்ளார். பணிகளில் தோல்வியடையும் அதிகாரிகள் மீது கடுமையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.